ஆவி புகுந்ததாக கூறி 6 மாத குழந்தையை மந்திரவாதி ஒருவர் தலைகீழாக தீயுக்கு மேல் கட்டி தொங்கவிட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலம் சிவ்புரி மாவட்டம் கொலரஸ் பகுதியைச் சேர்ந்த தம்பதிக்கு 6 மாத ஆண் குழந்தை உள்ளது. அந்த குழந்தைக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிய வருகிறது. அதன் காரணமாக குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்துள்ளது. ஆனால் குழந்தையை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லாமல் பெற்றோர் அதே கிராமத்தைச் சேர்ந்த மந்திரவாதியிடம் காண்பிப்பதற்காக அழைத்து சென்றுள்ளனர். அப்போது குழந்தையின் உடலில் ஆவி புகுந்துள்ளதாக மந்திரவாதி கூறியுள்ளார். இந்த மூட நம்பிக்கையை உண்மை என நம்பிய பெற்றோர் குழந்தையின் உடலில் புகுந்துள்ள ஆவியை வெளியேற்றுமாறு மந்திரவாதியிடம் வேண்டியுள்ளனர். இதையடுத்து அவர் நேற்று முன்தினம் செங்கல்களை அடுக்கி வைத்து அதில் விறகுகள் கொண்டு தீ மூட்டியுள்ளார். பின்னர் குழந்தையின் உடலில் புகுந்துள்ள ஆவியை விரட்டுவதாக கூறி பெற்றோர் கண்ணெதிரே அந்த தீயின் முன் பச்சிளம் குழந்தையை மந்திரவாதி கட்டி தலைகீழாக தொங்கவிட்டுள்ளார். இதனால் பச்சிளம் குழந்தை தீயின் வெப்பத்தால் அலறி துடித்துள்ளது. இந்த சம்பவத்தில் பச்சிளம் குழந்தையின் கண் பகுதியில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. இதை கண்டு பதறிய பெற்றோர் குழந்தையை மீட்டு வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர். குழந்தையின் கண் பகுதியில் கடுமையான பாதிப்பு இருந்ததை கண்ட வைத்தியர்கள் இது குறித்து பெற்றோரிடம் விசாரித்தனர். அப்போது மூட நம்பிக்கையில் குழந்தையை தீயின் முன் கட்டி தொங்கவிட்டதை பெற்றோர் கூறினர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த வைத்தியர்கள் குழந்தைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். குழந்தையின் கண் பார்வை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பார்வையை இழக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தையின் கண் பார்வை குறித்து 2 நாட்களுக்கு பின் தான் தெரிய வரும் என்றும் கூறிவிட்டனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். நவீன காலத்திலும் மூடநம்பிக்கையின் உச்சத்தால் தீயின் முன் 6 மாத குழந்தை தலைகீழாக தொங்கவிடப்பட்டதில் கண் பார்வை பாதிப்படைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.